ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு இந்த மாதிரி வாழைக்காய் கடையில் கிடைக்கலையா, அதை வாங்கிக்கோங்க. நம்ம எப்பயுமே நேந்திரங்காய் சிப்ஸ் இதை மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுறோம் இல்லையா, அதை வச்சே நம்ம வந்து எப்படி சிப்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் சுற்றி வர வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் இந்த மாதிரி அதை வந்து தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா நமக்கு கலர் மாறிடும். இந்த மாதிரி வாழைக்காயை வந்து லேசாக சீவி எடுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து லேசாக சீவணும், ரொம்ப தின்னா சீவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயும் நல்லா லேசாக சீவி எடுத்துக்குங்க. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இந்த மாதிரி சீவினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் போட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்க லேட் ஆயிடுச்சுன்னா அது கலர் மாறிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே ஒரு பேனில் ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடு நல்லா கிறிஸ்பியாக வேகணும். தனித்தனியாக போடுங்க. ஒட்டுக்காக போட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே அப்படியே ஒட்டிடும். இந்த மாதிரி ரெண்டு சைடு நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். பாருங்கள், அப்படியே நமக்கு நல்லா கலர் மாறிட்டே வருது. இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்குனதும் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் எடுத்து கொட்டிக்கோங்க. உங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் சரி, அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பு தேவையான அளவு சுற்றி தூவிட்டு, கூடவே பெப்பர் தூள் வந்து அந்த மாதிரி தூவி விட்டுடலாம். பெப்பர் தூள் உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இங்கே வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்கணுன்னாலும் அது சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் தூளை விட உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்துட்டு சாதத்துக்கு வந்து இது ரசம் சாதத்துக்கு வந்து தொட்டு சாப்பிட்டா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே செய்து சாப்பிடும்போது இன்னும் நமக்கு ஹெல்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.